உலகத்திலேயே மிக செங்குத்தான கேபிள் கார் இங்கிருந்து பார்த்தாலே மிக அழகாக தெரியும் அந்தமான் கடல். சின்னதாய் 99 தீவுகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் தீவு. விதவிதமான உணவுகள், சூப்பரான ஐலண்ட் பீச்சஸ், அதை தவிர அட்டகாசமான ஸ்டே. அது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. வாங்க, ஒரு த்ரில்லிங் அட்வென்ச்சர் வீடியோவுக்கு உங்களை நான் அழைத்து செல்கிறேன். ஹலோ எவ்ரிபடி, நான் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற லங்காவி ஐலண்ட்ஸ். மலேசியாவில் எத்தனையோ கடல் பிரதேசங்கள் இருந்தாலும் லங்காவி ஐலண்ட் மாதிரி ஒரு சூப்பரான அழகான பீச்சஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்தமான் கடல். அது ஓரமாக இருக்கிற ஒரு அழகான ஒரு ரெசார்ட்டில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இந்த ரெசார்ட் பேர் வந்து மேலிபெஸ்ட் ரெசார்ட்ஸுங்க. சூப்பர் அழகான ஒரு ரெசார்ட்டுங்க. எவ்வளோ வர்ணித்தாலும் வார்த்தைகள் பத்தாது. அட்டகாசமான ரிசார்ட்டுங்க. இன்றைக்கு காலையில் நான் சென்னையிலேருந்து நேராக மலேசியாவில் கோலாலம்பூர் போயிட்டு இன்று மாலையே நான் வந்து லங்காவில் இருக்கிற இந்த மேலிபெஸ்ட் ரெசார்ட்டில் செக்இன் பண்ணியிருக்கேங்க. அடுத்த நாள் காலை இதுதாங்க நான் தங்கியிருந்த ரூம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி தங்குறதுக்காக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க. தூரத்தில் பார்த்தாலே அங்கேருந்து கடல் தெரிய ஆரம்பிக்குதுங்க. நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் எப்போயாவது இந்த கடற்கரைக்கு வந்து இங்கே இருக்கிற மேலிபெஸ்ட் ரெசார்ட்டில் தங்கணுங்க. இங்கே இருக்கிற காட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீச் ஓரமாகவே பீச் ஃபேஸிங் காட்டேஜஸ்ங்க. காட்டேஜ் வந்து கப்பலாக வரவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்கன்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் தள்ளி ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அங்கேருந்து வியூ சூப்பராக தாங்க இருந்தது. லங்காவில் எங்களுக்கு முதல் காலைங்க. இன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லங்காவில் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க. பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியன்ஸுன்ட்டு கலவையாக வராங்க. லோக்கல் மலேசியன் பீப்புளும் நிறையவே வராங்க. தாய்லாந்து இங்கிருந்து 75 கிலோமீட்டர்னால பக்கத்து நாடான தாய்லாந்துலேருந்து நிறைய பேர் வராங்க. சைனீஸு நிறைய பேர் வந்து நான் இன்றைக்கு பார்க்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கான்டினென்டல் குசினாலும் நிறைய மலேசியன் உணவும் இருந்ததுங்க. நாசி லெமக்கான சொல்லப்படும் ஒரு வகை உணவு இருந்தது. மலேசியன் ஃபுட்டு உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் விதவிதமாக சாப்பிட்லாங்க. சிக்கன் சாசேஜ், சமோசாஸ், ஸ்ப்ரிங் ரோல், அது தவிர பார்த்திங்கன்னா நாசின்ற அந்த ஃப்ரைட் ரைஸு, அது தவிர கருவாடை வந்து இனிப்பில் கலந்தா மாதிரி ஒரு சம்பல் பண்ணியிருந்தாங்க. பாயில்டு எக்ஸ், அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி, ஆரஞ்சு அண்ட் மேங்கோ ஜூஸஸ், பிரெட் ஆம்லெட்ஸ், அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே எக் கவுண்டரில் உங்களுக்கு வந்து ஆம்லெட்டும் புல்சையும் போட்டு தராங்க. ரொம்பவே வந்து எக்ஸாஸ்டிவான ஒரு ஃபுட் ஸ்ப்ரெடாக இருந்ததுங்க. வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ்லேருந்து ஆரம்பிச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்தது வந்து கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸும், அது தவிர வந்து கொஞ்சம் பிரெட் ஐட்டங்களும் சாப்பிட்டேங்க. ஒரு புல்சையும் சாப்பிட்டேன். மலேசியன் உணவு கொஞ்சம் இனிப்பாக இருந்ததுனால எனக்கு பிடிக்கலைங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அதை சாப்பிட்டாங்க. நமக்கு இன்னும் பழகலை. டே 1னால் அதை இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணலான்ட்டு விட்டேன். அதை தவிர பார்த்திங்கன்னா நீங்களாகவே சூப்பராக நூடுல்ஸ் சூப் மாதிரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒன்லி பிளாக் டீ, பிளாக் காஃபி இருந்ததுங்க. அதை தவிர பவுடர்டு மில்க் இருந்தது. வெளிநாடுகளில் வந்து இந்தியன்ஸ் மேலே கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஹெவியாக சாப்பிட்றாங்கன்ட்டு. ஆனால் லைட்டாக தாங்க நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். ஒரு வாரத்துக்கு மேலே மலேசியாவில் இருக்க போகிறதுனால முதல் வேலையாக நாங்கள் லோக்கல் சிம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இந்த கடைக்கு வந்தோம். லோக்கல் சிம் வாங்கிக்கிட்டு நம்ம முக்கியமான ஆக்டிவிட்டியான மலேசியாவில் லங்காவி ஐலாண்டில் இருக்கிற ஸ்கை கேபுக்கு இப்போ போய்கிட்டு இருக்குங்க. லங்காவி ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் டாக்ஸியோ, ஹையர்டு ஸ்கூட்டரோ, அல்லாட்டி நீங்களே ஓன் டிரைவிங் காரோ ஏதாவது எடுத்துகிட்டு போகலாமே தவிர உங்களுக்கு லோக்கல் பஸ் மாதிரி எங்கேயும் பார்க்கலைங்க. ஆட்டோன்றது ஒன்று நான் சுத்தமாக பார்க்கவே இல்லைங்க. நீங்கள் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லங்காவி ஏர்போர்ட்டுடைய ஏர் ஸ்ட்ரிப்புங்க. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சும்மா கண்ணில் ஒத்திக்கலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ரோடு. அது தவிர பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி ஐலண்டு ஒன்று ஒன்றா க்ராஸ் பண்ணி போகும்போது கண் கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. நம்ம ஊராக இருந்தால் அந்த பெஞ்சஸில் உட்காந்து நிதானமாக ஒன்றுன்னா வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரே நாளில் பல ஆக்டிவிட்டி பண்ணணுனால நாங்கள் உடனே ரஷ் பண்ணி நாங்கள் போக வேண்டிய அந்த ஸ்கை கேப்பை நோக்கி பயணிக்கிறோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஜேர்னிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரோடு பார்த்திங்கன்னா மேடு மாதிரி ஏற ஆரம்பிச்சதுங்க. மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோன்றதை நாங்கள் உணர்ந்தோம்.
ஒரு மாடர்ன் மலேசியா மாதிரி இருந்தாலும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து டெவலப் ஆகாத ஒரு பிளேஸாக தான் இந்த லங்காவி ஐலண்ட் இருக்குங்க. ஆனாலுமே அற்புதமான சாலைகள், ரொம்பவே நீட்னஸ்ங்க, க்ளீனாக இருக்குங்க. சாலையெல்லாம் பார்க்கவே நமக்கு பொறாமையாக இருக்குது. அதை தவிர யாருமே ஹார்ன் அடிக்க மாட்டுறாங்க வண்டி ஓட்டும்போது. முன் வண்டிக்கும் பின் வண்டிக்கும் நடுவில் அழகாக கேப் வச்சு தாங்க ஓட்டுறாங்க. ரொம்ப வந்து டீசெண்டான நல்ல டிரைவாக இந்த ஒரு டிரைவ் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு நாள்னால நாங்களுமே பிரமிச்சு போய் அப்படியே வெறிச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்தோம். உண்மையிலே சர்ப்ரைஸாக இருந்தது அந்த டிரைவர்ஸோட ஆக்டிவிட்டியாக இருந்தாலும். என்ன தான் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி ஓட்டினாலுமே அடித்து பிடிச்செல்லாம் ஓட்டினாமல் நிதானமாக ஓட்டினார். ஆனால் யங்ஸ்டர்ஸ் ஓட்டும்போது செம வேகத்தில் போகிறாங்க. 120 சர்வசாதாரணமாக ஒரு டாக்ஸிக்காரனே மிதிச்சான பார்த்துங்க. தூரத்தில் மலை தெரிஞ்சிட்ருக்கு. அந்த மலைக்கிட்ட தான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்குங்க. அங்கே அதுக்கு மேலே தாங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்கை கேப்ன்ற அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்குங்க. ரொம்பவே சூப்பராகவும் த்ரில்லாகவும் இருக்க போகுதுங்க. மலேசியா வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டுங்க. அதனால் நிறைய அங்கங்கே மசூதிகளும் பார்த்தோம். இந்த லங்காவி ஐலண்டில் பார்த்தீங்கன்னா டூரிசம் தாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. லோக்கல்ஸ் வந்து அநேகமாக டூரிஸ்ட்னால தான் இவங்க வாழ்கிறாங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டாக்ஸி ஃப்ரீயாக கிடைக்குது. டாக்ஸிக்கு வந்து கிராப்னு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப் வழியாக தான் நாங்கள் புக் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்தியன் ருப்பியில் ஒரு 450 ரூபாய்க்கு இந்த ரைடு போகுதுங்க. 20 கிலோமீட்டருக்கு 450 ரூபான்றது ரொம்பவே கரெக்டான ஒரு ரேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது. எல்லா டாக்ஸியும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ரைவேட் டாக்ஸி மாதிரி தான் எல்லாமே இருக்குது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரூடாக பேசுகிற ஒரு டிரைவரோ ஏசியெல்லாம் போட மாட்டோன்ற ஒரு டிரைவரோ இல்லைங்க. நம்ம பேசிக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் என்ன ஒரு அழகான காட்சி பாருங்கள். பார்க்க அவ்வளவு லவ்லியாக இருக்குங்க. தண்ணியுடைய கலரே பாருங்களேன், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். பின்னால் பச்சை பசேல்னு மலைகளுங்க. அந்த பெரிய உயரமான மலையை நோக்கி தான் இப்போ நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த நம்ம அந்த மலை மேலேருந்து பின்னால் பார்க்க போகிறோங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நான் அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான், லென்த்தாக தான் இருக்கும். நிதானமாக நம்ம வந்து எல்லா இடத்தையும் சுற்றி காண்பிக்கணும் உங்களுக்குன்றது எதையுமே கட் பண்ணாமல் மேக்ஸிமம் நான் அப்படி தான் காண்பிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஊர் எப்படி இருக்குது, சாலைகள் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் லெந்தியாக இருந்தால் மைண்ட் பண்ணாதீங்க. மற்றவங்களுக்காகவும் நமக்கு இந்த மாதிரி பார்க்கணுன்றதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ஒரு அரை மணி நேர பயணத்திற்கு அப்புறம் நம்ம வந்து மலை அடிவாரத்தை நெருங்கிட்டோங்க. இங்கிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்கை கேப் என சொல்லப்படும் கேபிள் கார் சர்வீஸ் வந்து ஆரம்பிக்க போகுதுங்க. மலேசியன் கரன்சி பேர் பார்த்திங்கன்னா ரிங்கட்டுங்க. நான் இந்தியாவிலேருந்து புறப்படும் போதே 60,000 ரூபாய்க்கு மலேசியன் ரிங்கட் கையில் கொண்டு வந்துட்டேன். அதனால் டிரைவருக்கும் சரி மற்ற எல்லா இடங்களுக்கும் நான் அந்த மலேசியன் ரிங்கட்டை கேஷாக தாங்க கொடுத்தேன். எங்கேயுமே நான் வந்து டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணல. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கேஷாகவே கொண்டு போங்க. இது தாங்க கிராப் பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட் போட்டிருக்குங்க. இங்கே வந்து நம்மளை ட்ராப்பில் இறக்கி விட்டாருங்க டிரைவர். அவருக்கு பணம் கொடுத்துட்டு உள்ளே போனால் காட்சிகள் வேறு மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. லங்காவி ஐலண்டில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே தாங்க ஓரியண்டல் வில்லேஜ் அப்படின்ற ஒரு ஸ்பாட் வருது. இந்த ஓரியண்டல் வில்லேஜில் தான் பல ஆக்டிவிட்டீஸை இந்த பெரும் மலைகளுக்கு நடுவுலையும் அதற்கு கீழேயும் வச்சுருக்கிறாங்க. இதோ நீங்கள் பார்க்குறீங்க கோண்டாலாஸ் வந்து ஒன்று ஒன்றா மலை மேலே போகிறதுக்கும் இறங்கிறதுக்குமான அந்த வியூ. டிரைவர் எங்களை ட்ராப் பாயிண்டில் ட்ராப் பண்ண பிறகு அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணி வந்தால் இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் நம்மளுக்கு தெரியுதுங்க. இந்த இடத்துல தாங்க ஸ்கை கேப்க்கான டிக்கெட் தராங்க. நம்ம கேபிள் கார் வழியாக போகிறதுக்கான டிக்கெட் இங்கே தாங்க. அது தவிர இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்கை டோம், ஸ்கை ரெக்ஸ், அப்புறம் ஸ்கை 3Dன்ட்டு 3 விதமான ஆக்டிவிட்டீஸும் இருக்குங்க. கேபிள் ரைடில் போகிறதுக்கான டிக்கெட்டை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து 85 ரிங்கட் போட்டிருந்ததுங்க. வழியே இல்லாமல் நாங்கள் 3 பேருக்கு 210 ரிங்கட் கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டோங்க.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய்க்கு திட்டான்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த 6000 ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்து தாங்க இந்த ரைடு. இதில் போகும்போது உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க குரூப்பாக. நீங்கள் போயிட்டு வந்த பிறகு அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக கேட்டால் ஆமான்னு தலையாட்டுவாங்க. ஆனால் அது ஃப்ரீ இல்லைங்க. அதுக்கு நீங்கள் 20 ரிங்கட் தரணுங்க. ஒவ்வொரு கொண்டாலாவாக போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. இதோ எங்கள் கொண்டாலாவும் மேலே மெல்ல மெல்ல வந்து புறப்பட ஆரம்பிச்சதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜியோ ஃபாரஸ்ட் என சொல்லப்படும் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை காலத்தில் ரொம்ப அழகாக வந்து அருவி தெரியும். ஆனால் நாங்கள் போன நேரம் கோடைக்காலம்னால அருவி தெரியலைங்க. இதோ மலை மேலே தூரத்தில் நமக்கு உயரமாக தெரியுதுப்பாங்க, அங்கே தாங்க போனோம். உயரம் ஏற ஏற உண்மையிலே கொஞ்சம் மனசு திக்குன்றதுங்க. நாலா பக்கமும் கரெக்டாக லாக் பண்ணிட்டு மெதுவாக மியூசிக்கை ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. மியூசிக் இருந்ததுனால ஓரளவுக்கு நம்ம மைண்டை வந்து அப்படி கொஞ்சம் ஒரு கூலாக கொஞ்சம் பேனிக்காக அப்படியே சாஃப்ட் ஆக்கிடுறாங்க. மெதுவாக எங்கள் குண்டாலா ஏற ஏற கீழே காட்சிகள்லாம் சின்னதாகிட்டே இருந்ததுங்க. ஒரு காட்டுக்கு மேலே வந்து நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோங்க. பாருங்கள் எத்தனை கொண்டாலா வருது இறங்குதுன்றதை நீங்கள் இதில் பார்த்தாவே போகிறோம். பார்க்க பயமாகவும் இருக்குங்க. ஏன்னா போக அப்படியே ஸ்டீப்பாக செங்குத்தாக ஏறிட்டே போதுங்க. நடுவில் எந்த விதமான ஒரு பில்லரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹோல்டு எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு அந்த ஒரு கயிறு மாதிரி அந்த இரும்பு நமக்கு திருப்பதியில் டிக்கெட் வாங்கினா எப்படி இந்த மாதிரி ஒரு பேண்ட் கட்டிடுறாங்களோ அந்த பேண்டையும் நமக்கு வந்து கையில் கட்டிட்டாங்க. ஏன்னா ஒரு பேண்டுக்குமே ஒரு மீனிங் இருக்குங்க. மேலே பார்த்திங்கன்னா 4-5 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 3 ஆக்டிவிட்டிக்கு மட்டும்தான் பே பண்ணியிருந்தோம். அதுக்கே பார்த்திங்கன்னா 85 ரிங்கட் ஆகிடுச்சிங்க. அதனால் அந்த 3க்கு மட்டும்னா இந்த ஒரு கையில் வந்து ஒரு பேண்டை கட்டி விட்டுருக்குறாங்க. இந்த கேபிள் கார் போய்கிட்டு இருக்க மலை பேர் பார்த்தீங்கன்னா மச்சின் சாங் மலைங்க, மவுண்ட் மச்சின் சாங். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற கேபிள் கார் அதை தவிர மலை மேலே பார்க்க போகிற பல ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ஏப்ரல் 2001 ஆரம்பித்து நவம்பர் 2002 முடித்து அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பயன்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த மலை உச்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீப்பாக போகிறது பார்த்தீங்கன்னா 42 டிகிரி ஸ்டீப்புங்க. இந்த மாதிரி ஸ்டீப்பு வேற எங்கேயுமே உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட செங்குத்தாவே போகுதுன்னு சொல்லுவாங்க. திக்குன்றதுங்க போய் அந்த இடத்துல போய் ரீச் ஆகிறதுக்கு மொத்தம் 2322 அடி உயரத்தில் 740 மீட்டர் உயரத்தில் இந்த ஒரு கொண்டாலா இப்போ போய்கிட்டு இருக்குங்க. நம்ம கொண்டாலான்னு சொல்கிறது இதோ இந்த கேபிள் காரை தாங்க. ஏறக்குறைய நம்ம முதல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மிடில் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னொரு இடத்துக்கும் நம்ம இங்கேருந்து போகிறோங்க. ஆனால் அதற்கு முன்னால் இந்த கொண்டாலாலேருந்து இறங்கி இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து டாப் ஸ்டேஷன் போகிறோங்க. இந்த கோண்டாலாஸ் பார்த்தீங்கன்னா சிலது வந்து தரையில் வந்து கிளாஸே போட்டிருக்குமாங்க. அதுலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது அதில் பாலம் ஃபுல்லாகவே தெரியும்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கை கேபுடைய டாப்புக்கு வந்துட்டோம், மலை உச்சிக்கு வந்துட்டோங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரைடுங்க இந்த ரைடு வந்து. நம்ம இங்கேருந்து பார்க்குற காட்சிகளை பாருங்கள். அந்தமான் சி வந்து பார்க்கவே வந்து பிரமாதமாக இருக்குங்க. கீழே வந்து நிறைய ஐலண்ட்ஸ் இருக்குது. நிறைய அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்ஸ்லாம் இருக்குங்க கீழ் பக்கத்தில். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். உண்மையிலே நீங்கள் வந்து மலேசியா வரணும். மலேசியாவில் இந்த ரைடு வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து 2200 ரூபா ஆகுதுங்க. பட் ஒர்த் த ரைடுங்க. எக்ஸ்ட்ராடினரி ரைடுங்க. ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்கிற சில ரைடெலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை கம்பேர் பண்ணோம்னா. பழனி கோவில் இருக்குது, சோளிங்கரில் இருக்குது, அந்த மாதிரிலாம் 2-3 இடத்துல இருக்குங்க. பட் இது வந்து அதெல்லாம் வந்து 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் ஹைட்டுங்க. அப்படியே லெஃப்டில் பேன் பண்ண பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் ஃபேமிலி என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. மேலே வந்து ஈகிள்ஸ் நெஸ்ட் ஸ்கை வாக் அப்படின்னு போட்டிருங்க. அதனுடைய முனைக்கு போய் பார்க்குறாங்க பாருங்கள், ஈகிள் ஃபேஸோட. வாங்க அங்கே போகலாம். மேலே போய் அந்த ஈகிள் ஸ்கை நெஸ்ட்டை போய் பார்க்கணுன்னா அதற்கு வந்து தனியாக சார்ஜ் ஆங்க. நிறைய பேர் அங்கே போய் பார்க்குறாங்க. கிளாஸ் பிரிட்ஜெல்லாம் கீழே இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் இங்கே இருக்கிற காட்சி மாதிரி தான் ஏறக்குறைய அங்கே இருக்குன்றதுனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போய்கிட்டு இருக்கோங்க.
இப்போது மிடில் ஸ்டேஷன்லேருந்து பார்க்குறது தூரத்தில் இருக்கிற டாப் ஸ்டேஷனுங்க. அதுக்கும் கொண்டால போய்கிட்டு இருக்கு. அங்கேருந்து பார்த்தா நமக்கு தூரத்தில் தெரியறது அந்த கிளாஸ் பிரிட்ஜுங்க. சுற்றி அந்த ஜியோ ஃபாரஸ்ட் இருக்குங்க. ரொம்பவே திக்கான ஒரு ஃபாரஸ்ட். அதுக்கு நடுவில் 2 மலைகளை இணைச்சி இந்த அற்புதமான கிளாஸ் பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. நம்மளும் அங்கே போவோங்க. இங்கே நாங்களை மிடில் ஸ்டேஷன்லேருந்து இறக்கி விட்டு அங்கேருந்து அந்த டாப் ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணி போகிற அந்த கேபிள் காரை பார்க்க வச்சுருக்குறாங்க. பார்க்கும்போதே மனது பதபதைக்குது. ஏன்னா அது வழியாக தான் நம்மளுமே டாப் ஸ்டேஷனுக்கு போகணும். அந்த ஒரு கிளாஸ் பிரிட்ஜை பாருங்கள், சஸ்பென்ஷனில் எப்படி தொங்க விட்ருக்காங்கன்ட்டு. அது மேலே நடந்து போகிறவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே மனதைரியம் உள்ளவங்க தாங்க. நமக்கு இப்போ தெரியறது தூரத்தில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷனுங்க. அந்த டாப் ஸ்டேஷன்லேருந்து தாங்க இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தால் இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு நமக்கு தனியாக டிக்கெட் இருக்குது. அதை வாங்கிக்கிட்டு போகணும். நீங்கள் சேர்த்து கூட கீழே இருந்து டிக்கெட் வாங்கிட்டு போகலாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நாங்கள் அந்த பக்கம் போகலை. அதை தவிர கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கணுமான்ட்டு சின்ன யோசனை வந்துருச்சுங்க. அதனால தான் நாங்கள் அங்கே போகலை. ஆனால் இப்படி தாங்க அந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குங்க. பாம்பு மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சி போகிற காட்சிங்க அது. நாங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா மிடில் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் பயணத்தை இப்போ ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கோங்க. தூரத்தில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்தமான் சி என்ன அழகாக காட்சி அளிக்குது பாருங்கள். கீழே பெரும் பள்ளத்தாக்கு, கிடுகிடு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவேன். தூரத்தில் நிறைய அங்கங்கே குட்டி கிட்டு தீவுகள் பார்க்குறதுக்கு மிக ரம்மிய காட்சியாக இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த காட்சிகள், அந்த பள்ளத்தாக்கு நம்மளை ரொம்பவே பயமுறுத்துதுங்க. பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்கு ஒரு திக்கான ஃபாரஸ்ட்டு நம்ம காலுக்கு கீழே இருக்குன்ட்டு. ரொம்பவே ஒரு த்ரில்லான ரைடாக தாங்க அது இருந்தது. டாப் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்கிற காட்சிகள் எல்லாம் நிதானமாக ஒரு 2 மணி நேரம் சுற்றி பார்த்துவிட்டு உயர்ந்த மலையிலிருந்து நாங்கள் இப்போது கொண்டாலாவில் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த அற்புதமான காட்சிகள் பாருங்கள். இறங்கும்போது நமக்கு முழுவதும் காட்சியளிப்பது பறந்து விரிந்த அந்தமான் சி. நான் உங்களுக்கு வரும்போது அந்த டாக்ஸியில் வரும்போது சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல நம்ம ஒரு தீவு மாதிரி கிராஸ் பண்ணோம், நிறைய படகு யாட்லாம் இருந்ததில்ல, அதுதாங்க நீங்கள் இதோ இடது பக்கம் காண்பது. சுற்றிலும் பச்சை பசையல் மலைகள். இது ஒரு ஜியோ ஃபாரஸ்ட், கிளிங் ஜியோ ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தேசிய பசுமை பூங்கா கூடங்க. மலேசியாவில் இது ரொம்பவே பாதுகாக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பறந்து விரிந்த அந்தமான் கடல் ப்ளூ கலரில் அவ்வளவு அழகாக காட்சியளிக்குதுங்க. அதை பார்த்துக்கிட்டு நிதானமாக எங்கள் குண்டாலா இறங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளை கடந்து நிறைய குண்டாலாக்கள் போய்கிட்டே இருக்குங்க. சில பேர் ஒத்தையாக தனியாக போகிறாங்க. உண்மையிலே அவங்க தைரியத்தை பாராட்டணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மழை காலத்தில் இந்த இடத்துல அருவி கொட்டுங்க. ஆனால் இப்போ கோடை காலம்னால அருவி இல்லாமல் இருக்குங்க. நம்ம இறங்கிற அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டே வாங்க நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ரொம்பவே த்ரில்லான ஒரு ரைடுக்கு பிறகு நாங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஆமாங்க, இதுதாங்க ஸ்கை கேபுடைய பேஸ்மெண்ட் டிக்கெட்டிங் ஸ்டேஷன். நாங்கள் வாங்கின டிக்கெட்டுக்கு 3 ஆக்டிவிட்டி இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கை கேப். அதை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து இப்போ போகிறது பார்த்திங்கன்னா ஸ்கை டோம் அப்படின்ற இடத்துக்குங்க. அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் தரேன். நீங்கள் லங்காவி ஐலாண்டில் இருக்கிற இந்த ஸ்கை கேப் வந்தீங்கன்னா எதிர்பக்கம் டிக்கெட் கவுண்டரில் எந்நேரமும் கூட்டம் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், சினி மோஷன் அப்படின்னு காமிக்கிறாங்க பாருங்கள். அங்கேயுமே அந்த ஸ்கை கேப் ரைடுக்கு டிக்கெட் தருவாங்க. அங்கே கூட்டமாக இருக்கும், இங்கே காலியாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வாங்க. இது தாங்க அந்த ஸ்கை டோம் அப்படின்ற தியேட்டர்.
இதுக்குள்ளே தாங்க குழந்தைகளுக்கு படம் காமிக்கிறாங்க. நாங்களுமே டிக்கெட் வாங்கியிருந்தால அங்கே போயிட்டு முதன் முறையாக அந்த 360 டிகிரியில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்ம நாலா பக்கம் தலைக்கு மேலே கீழே சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்ற நாலா பக்கமும் இருக்கிற அந்த ஸ்கை டோமில் படம் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஸ்கை ரெக்ஸ்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி இருக்குங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.